അപ്പോൾ പിന്നെ എനിക്ക് 3 ടേക്കിനുള്ളിലാണ് ഞാനത് സാധനം പഠിച്ചതും അത് പുറകിലിട്ട് അടിച്ച് വെറുതെ അടിക്കുകയൊക്കെ ചെയ്യും. வணங்கான் படத்தோட ஷூட்டிங் அப்போ டைரக்டர் பாலா என்னை அடிச்சிட்டாரு, அதனால தான் நான் அந்த படத்துலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்ட்ரஸ் மமிதா பைஜி தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்த ஒரு இன்டர்வியூவில் தான் மமிதா பைஜி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. வணங்கான் படத்தில் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போது வில்லடிச்சா மாடர்ன் அப்படின்ற ஒரு கலை இருந்துச்சு. அதுக்கு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடணும், அதில் தப்படிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடணும். அப்படிங்கிறனால அதில் எனக்கு எந்த அனுபவம் இல்லை. அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன பாடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பாடி முடித்ததையும் டைரக்டர் சார் டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் இன்னும் ரெடியாகவே இல்லை, அதுக்குள்ளார நான் என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பாடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் 3 டேக் எடுத்துக்கிட்டேன். அப்போது பாலா சார் என்னை ரொம்ப திட்டாரு. முன்னதான் நான் ஷூட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே அப்பப்போ நான் கோவமாக திட்டுவேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலே அவர் திட்டுறதுக்கு நான் முன்னதாகவே ரெடியாக தான் இருந்தேன். ஆனால் அந்த டைமில் அவர் என்னை திட்டினது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ரொம்ப தைரியமாக தான் நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் அவர் என் முதுகில் அடிச்சிட்டாரு. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஏற்கனவே சூர்யா சார் பாலாவோட படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால அவரை பற்றி எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் இந்த படத்தை விட்டு போயிட்டாரு. நான் புதுசாக வந்தேன் அப்படின்றனால எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியல. வணங்கான் படம் இவ்வளோ அனுபவத்தை கொடுத்து தான் என்னை வெளியே அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவில் ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க.